மனுஷங்க இறந்தா அவங்களுடைய ஆத்துமா பரலோகம் இல்ல பாதாளத்துக்கு போகும். ஆனா நாம அன்பா வளர்க்கும் செல்ல பிராணிகள் மிருகங்கள் இறந்தா எங்க போகும்னு தெரிஞ்சுக்கலாமா? தேவன் ஆதாமையும் மிருக ஜீவன்களையும் மண்ணினால உண்டாக்குறாரு. நாம எப்படி வாழ்ந்து இறந்து போறோமோ அதே தான் மிருகங்களுக்கும் நடக்கும். தேவனுடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அவர் முகத்தை மறைக்கும் போது அவைகள் திகைக்கும். அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ளும்போது அவைகள் மாண்டு மண்ணுக்கே திரும்பும். மனுஷங்களும் இறந்த பிறகு அவங்க உடல் மண்ணுக்கு தான் திரும்பும். ஆனா இந்த 2 பேரோட ஆவியும் இறந்த பிறகு ஒரே இடத்துக்கு போறதில்ல. பிரசங்கி 3:21 மனுஷருடைய ஆவி உயர ஏறுவதாகவும் மிருகங்களுடைய ஆவி பூமியில தாழ இறங்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மிருகங்கள் இறந்து போனா பாதாளத்துக்கு தான் போகும். அது உங்க செல்ல பிராணியா இருந்தா கூட.